இதை வந்து எங்களால ஏத்துக்க முடியலனாலும் அவர் போற பாதை மிகப்பெரிய பாதை. அதாவது நான் படத்துக்கு போய் பாக்குறேனே இல்லையோ வெளியில போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். பொழுதனைக்கும் கேட்டுட்டு இருக்கேன். என் மகனுக்கு முதல் மகனுக்கு அவர் பேர் தான் வச்சிருக்கேன். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா முதல் ஷோ அந்த இதுக்கான செலிப்ரேஷனு இதெல்லாம் அவ்வளவு எதிர்பார்ப்போட பார்த்த விஷயங்கள் இனி கிடைக்காதுன்னும் போது ரொம்ப வருத்தம் தான் படுறேன். இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆள் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. பேர் இல்லையா? எடிசன். எந்த ஊரியா? கொசவப்பட்டி. கொசவப்பட்டி. நம்ம தளபதி ஜனநாயகம் படம் தான் லாஸ்ட்னு அறிக்கை விட்டுட்டாரு. நீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கடைசி படம் நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி என்ன பண்றது, அவர் அடுத்த நிலைக்கு போறாரு. அது அவர் நல்ல நிலையில இருக்கணும்னு ஆசைதான், அது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இதுல இருந்து போறது கொஞ்சம் மனசு வேதனையா இருக்கு. அவர் திரையில எடுத்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப எப்படி அடுத்துனா இப்ப அவர் உள்ளாவே போயிட்டாரு, படமே வேணான்னு போயிட்டாரு. நான் அவர் படம் தான் இதான் லாஸ்ட், இந்த படமே வராது. அதை பத்தி நான் நினைக்கிறீங்க? கஷ்டமா தானே இருக்கு. ஒரு 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 ஸ்கூல் படிக்கிறது நான் தளபதி ஃபேன் தான். தளபதி படம் பார்த்தா நிறைய வளர்ந்துருக்கேன், பிடிக்கும். அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியும், கஷ்டமா தானே இருக்கு. மக்களுக்குள்ள கஷ்டம்தான் இருந்தாலும் சரி. இப்ப தளபதி உங்களுக்கு நடிச்ச படம் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? கில்லினா. கில்லி. சரி, கில்லி படத்துல ஏதாவது டயலாக் சொல்ல முடியுமா? ஒரு வேலை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ. ஏதாவது டயலாக். இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆள் ஏரியாலையும் ஐயா கில்லி. சூப்பர். எந்த ஊரு? நாம் கிழக்கு மருந்தாவூரம். இந்த பேரு பிரீத்தம். என்ன கேள்வினா, நம்ம தளபதி விஜய் இருக்காருல்ல, ஆமா, அவர் நம்ம ஜனநாயகம் படம் தான் லாஸ்ட்னு சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம அவர் திரையில பார்க்க முடியாது. நீங்க அதை பத்தி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இது வரைக்கும் அண்ணனோட ரசிகரா இருந்து இத்தனை நாள் அவரை நாங்க ரசிச்சோம். இப்ப அவர் போறது ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் மக்களுக்கு இது வரைக்கும் மக்கள் இயக்க சார்பா எவ்வளவோ விஷயங்கள் பண்றாங்க. ரத்த தானமா இருக்கட்டும், கண் இதா இருக்கட்டும், எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அதை இன்னும் மேம்படுத்துற விதமா மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்து பண்ணணும்னு வர்றாரு. இப்ப மக்களுக்காண்டி அவர் வர்றாரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும். உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து நீங்க எந்த படம் லாஸ்டா பார்த்த படம்? லாஸ்டா பார்த்த படம்னு நான் லியோ பார்த்தேன் என் ஃப்ரெண்டோட. அதுக்கப்புறம் அந்த படத்தை சோலோவா பார்த்த படம். அப்படிங்களா? சரி. இப்போ நம்ம திரைக்கு நான் வரமாட்டாரு. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா முதல் ஷோ அந்த இதுக்கான செலிப்ரேஷனு இதெல்லாம் அவ்வளவு எதிர்பார்ப்போட பார்த்த விஷயங்கள் இனி கிடைக்காதுன்னும் போது ரொம்ப வருத்தம் தான் படுறேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணனை இன்னொரு தடவை பார்க்க முடியாது. ஆமா, பார்த்தா நீ ஒரு அரசியல்வாதியா தான் பார்க்க முடியும். அரசுக்கு அதன் மூலயமா மக்களுக்கு நல்லது பண்ணா ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்னையா? கென்னடி. எந்த ஊரியா? ஒயமார்பட்டி. திண்டுக்கல் ஒயமார்பட்டி. ஓகே, சரி தம்பி. இப்ப என்ன கேள்வினா, இப்ப நம்ம தளபதி விஜய் இருக்காருல்ல, அவர் நம்ம ஜனநாயகம் படம் லாஸ்ட்னு எல்லாம் அறிவிச்சிட்டாரு. நீங்க அதை பத்தி என்ன கருத்து நீங்க தெரிவிக்கிறீங்க? கருத்து படம் கண்டிப்பா நல்லா ஓடும். தலைவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. சிறப்பான கண்டிப்பா படத்துக்கு சிறப்பா செய்யும். அப்படிங்களா? சரி. சரி, இப்போ எப்படின்னா, இப்போ அவர் இந்த திரையில வரமாட்டாரு. ஆமா. உங்களுக்கு அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லாஸ்ட் மூவில தியேட்டர்ல கூட செலிப்ரேஷன் பண்ணாங்க. அப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கத்தி படத்துல லாஸ்ட் படம் சாங்ஸ் போட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் அவர் லாஸ்ட் படம்னும் போது எல்லாத்துக்குமே இருக்கும்ல. ஆமா. ரொம்ப சரி. ரொம்ப மிஸ் பண்றோம். தம்பி, எப்படின்னா இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து எந்த படம் நீங்க சந்தோஷமா பார்த்த படம்? தளபதி படம்னா திருப்பாச்சி. வேற அதை விட்டா இங்க ராஜேந்திரால கில்லி பார்த்தோம்.
ஒய்ஃபோட பார்த்தேன். அது ரொம்ப மிஸ் பண்ணும். எனக்கு இல்லைன்னா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தது. அப்ப பார்த்தோம், இங்க ஒய்ஃபோட வந்தோம், நல்லா இருந்துச்சு. அது ஒரு சந்தோஷம், என்ஜாய்மெண்ட். உங்க பேர் இல்லையா? விஸ்வானே. உங்க பேரு? கோகுல். கோகுல். எந்த ஊரியா? திண்டுக்கல் தானே. திண்டுக்கல். சரி சரி. இப்ப என்ன ஒரு கேள்வினா, இப்ப நம்ம தளபதி விஜய் இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம ஜனநாயகம் படம் தான் வந்து லாஸ்ட்னு அவர் அறிவிச்சிட்டாரு. இன்னும் வந்து அவர் திரைக்கு இன்னும் வர போறது இல்ல. நீங்க அதை பத்தி நீங்க என்ன நீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க? கடைசி படம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நான் திரும்பி அரசியல் தான் வர போறாரு, மக்களுக்காக ஏதாவது செய்ய போறாரு. சரிங்க. இப்ப நீங்க உங்க நண்பர்லாம் சேர்ந்து சந்தோஷமா எந்த படம் தளபதி படம் பாத்தீங்க? மெர்சல் போனோம் கடைசியா. எல்லாரும் ரொம்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம் அப்ப, எல்லாரும் ஒரு 20-25 பேர் போனோம். அப்படி வேற வேற அடுத்த படம்? அடுத்த பீஸ்ட் போனோம். பீஸ்ட் அப்ப கேங் கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் சின்னதாயிருச்சு. எல்லாரும் காலேஜ் இதெல்லாம் மொத்தமா இருந்தீங்களா? மொத்தமா இருந்தோம். அப்ப எல்லாம் பிரிஞ்சுட்டீங்களா? சரிங்க. இப்ப அதை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டேன், ஓகேவா? வேற ஒண்ணும் இல்ல. உங்க பேர் என்ன தம்பி? பிரவீன். எந்த ஊரு? திண்டுக்கல். திண்டுக்கல் தானே. சரி, நம்ம தளபதி விஜய் இருக்காருல்ல, ஜனநாயகம் படம் தான் வந்து ஒரு லாஸ்ட்னு அறிவிச்சிட்டாரு. அதை பத்தி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் மறுபடியும் சினிமாலே இருக்கலாம்னு நினைக்கிறேன். டிவிக்கே அது இருக்கும் ரைட்டு தான், ஆனா சினிமா நல்லா தான் இருக்கு. கடைசி படம் நல்லா அப்படிங்களா? சரி சரி. அவர் அறிவிச்சது வந்து இனிமேட்டு நான் எதுக்குமே நான் வரமாட்டேன், எதுவுமே வரமாட்டேன். என்ன நீங்க தியேட்டர்ல வந்து அவர் படத்தை நீங்க பார்க்க முடியாது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வருத்தமா இருக்கு. வருத்தமா இருக்கு. ஒரு ஸ்டார் ஒரு படத்துக்கு வராதனால எல்லாருக்கும் மன கஷ்டமா தான் இருக்கும். உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து நீங்க எந்த படம் தளபதி படம் பாத்தீங்க? ஃப்ரெண்டோட இன்னும் யாரோட ஃபேமிலியோட போயிருக்கீங்களா? நிறைய படம் போயிருக்கேன். விஜய் படம் மதுரையில இருக்கும்போது. அப்படிங்களா? அவர் படம் வந்து எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்? லியோ. 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 அப்புறம் அடுத்து கத்தி பிடிக்கும். கத்தி. சரி. நிறைய படம் பிடிக்கும். நிறைய படம் பிடிக்கும். எல்லா படமும் பிடிக்கும். உங்க அம்மா அப்பாவுக்கு? அவங்களுக்கும் விஜய் படம் எல்லாமே மொத்தமாவே எல்லாமே பிடிக்கும். சரி சரி. வணக்கம்க்கா. உங்க பேர் என்னக்கா? என் பேர் எந்த ஊருங்கக்கா? எல்லாமே திண்டுக்கல் தான். சரிக்கா. என்ன ஒரு சின்ன கேள்வினா, இப்ப நம்ம தளபதி விஜய் இருக்காருல்ல, அவர் ஜனநாயக படத்தோட எல்லாமே முடிச்சுட்டாரு, அறிவிக்கிட்டாரு. அதை பத்தி நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க? சரிங்க. அதனால அதை செய்யலாம், இன்னும் மேற்கொண்டு செய்யலாம். மக்களுக்கு வந்தா செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கிடையாது, தாராளமா நடிக்கலாம். அது மட்டும்தான் இல்லாம அதையும் செஞ்சிருக்கலாம். எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்படிங்களா? உண்மையில எப்போ அவர் டான்ஸை பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இல்லாம போயிருக்கீங்க. கண்டிப்பா 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 கண்டிப்பா. தளபதியோட படங்கள் வந்து எந்த படம்? நான் வந்து பெரும்பாலும் பார்க்க மாட்டேன். சரிங்க. படத்துக்குன்னு போனது கிடையாது. ஆனா விஜய் பாட்டுன்னா, அதாவது நான் படத்துக்கு போய் பாக்குறேன்னு இல்லையோ, வெளியில போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். பொழுதனைக்கும் கேட்டுட்டு இருக்கேன். அப்படிங்களா? அதனால அவரோடதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? அப்ப நீங்க விஜய் ரசிகர்? என் மகனுக்கு முதல் மகனுக்கு அவர் பேர் தான் வச்சிருக்கேன், விஜய் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெண்டாவதுல பொம்பளை பிள்ளை சினேகா. சரிங்க 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 சரிங்க. அப்படிதான் வச்சிருக்கேன். ஓகேக்கா ஓகேக்கா. அதை பத்தி நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்டோம். என்னக்கா? அண்ணா வணக்கம்ண்ணே. உங்க பேரு என்ன? என் பேர் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ். எந்த ஊர்ண்ணே? திண்டுக்கல். திண்டுக்கல் திண்டுக்கல். சரி, எனக்கு என்ன கேள்வினா, நம்ம தளபதி விஜய் இருக்காருல்ல, அவர் நம்ம ஜனநாயகம் படம் தான் லாஸ்ட்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டாரு. அதை பத்தி நீங்க என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க? அவர் வந்து ஜனநாயகன் படம் கடைசின்னு சொல்லியிருக்காரு, அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதை வந்து எங்களால வந்து ஏத்துக்க முடியலனாலும் வந்து அவர் போற பாதை வந்து மிகப்பெரிய பாதை. அதுக்கு வந்து நாங்க முன்னாடியில இருந்து ஒரு ரசிகனா அவரை ரசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அரசியலா வந்து எங்களுக்கு வந்து புதுசா நிறைய அரசியல் வந்து கத்துக்க தோணுது. சினிமாவை தாண்டி அரசியல் வந்திருக்காருன்னா வந்து இதை விட ஒரு பெரிய பாதையை வந்து நமக்காண்டி மக்களுக்காண்டி உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உச்சத்துல இருந்து தொடர்ந்துட்டு நமக்காண்டி ஹெல்ப் பண்ணணும், நம்மளுக்காண்டி வந்து நல்லது பண்ணணும் மட்டும் நினைச்சு வந்திருக்காரு. அதுக்காண்டி நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க லாஸ்டா எப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட நீங்க படம் பார்த்துருக்கீங்களா? அது நீங்க எந்த படம் நீங்க பார்த்துக்கணும்? கில்லி ரீரிலீஸ் லாஸ்டா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லா படமே பார்த்துட்டோம். கடைசியா பார்த்துதான் அவர் கில்லி ரீரிலீஸ் வரைக்குமே பார்த்தோம் நாங்க.
அதனால வந்து அவர் வந்த பாதை அது எங்களால ஏத்துக்க முடியலனாலும் அவர் போற பாதை அவர் வாழ்க்கை ஸ்டில் எண்ட் வரைக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். கடைசியா ஒரு குட்டி